எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா சொல்லலாமா சத்தமா? பிள்ளைங்களை எல்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணி நமக்காக ப்ரோக்ராம் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ முதலாவதாக நம்ம சண்டே ஸ்கூல் ரிப்போர்ட் வாசித்துட்டு பின்பு பிள்ளைகளோட ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமது புதுச்சேரி விசுவாசிகள் சபையில் 25வது ஞாயிறு பள்ளி ஆண்டு விழாக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நமது புதுச்சேரி விசுவாசிகள் சபையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணி அளவில் ஞாயிறு பள்ளி சிறுவர்களுக்காக நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு பள்ளிகள் நடைபெற்று வருகிறது. விசேஷமாக இந்த வருடம் ஜூன் மாதம் முதல் காலை 9 மணி ஆராதனையிலும் காலை 11 மணி ஆராதனையிலுமாக 2 ஞாயிறு பள்ளிகள் நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் நமது ஞாயிறு பள்ளியில் பிள்ளைகள் முறையாக வேதத்தை கற்றுக்கொள்வதற்கும் தேவனை பற்றி இன்னும் அறிந்து கொள்வதற்காகவும் வேதாகம பாடத்திட்டங்கள் நமது சபையிலேயே தயாரிக்கப்பட்டு பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட்டது. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோமா? எவ்வளோ பெரிய விஷயம்! நம்மளோட போதகரோட உதவியால் பிள்ளைகள் அநேக பேர் இதில் கலந்து இது செய்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு பள்ளியில் வேதாகமம் சம்பவங்கள், மனப்பாட வசனங்கள் மற்றும் பாடல்கள், நாடகங்கள், விளையாட்டுகள் போன்றவற்றின் மூலம் பிள்ளைகளுக்கு எளிதில் புரியும் வகையில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகளை ஊக்குவிப்பதற்காக அநேக பரிசுகளும் வழங்கப்பட்டது. தேவன் உலகத்தை படைத்ததில் இருந்து சாமுவேல் வரை 24 பாடங்களாக பிகினர் வகுப்பிற்கு 12 பாடங்களும் பிரைமரி வகுப்பிற்கு 12 பாடங்களும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. பிள்ளைகளும் ஆர்வமுடன் கற்றுக்கொண்டனர். மேலும் பிள்ளைகளின் பெற்றோர்களிடமிருந்து அநேக சாட்சிகளை கேட்க முடிந்தது. ஞாயிறு பள்ளியில் பிள்ளைகளின் ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபம் ஏறெட்டப்பட்டது. பிள்ளைகள் அனைவரும் ஊக்கமாக ஜெபித்தார்கள். இந்த வருடமும் மே மாதம் விடுமுறை வேதாகம பள்ளி நமது சபையில் 29/4/24 முதல் 5/5/24 வரை 7 நாட்கள் நடைபெற்றது. இந்த வருடம் ஹாலிடே பைபிள் ஸ்கூல் குழுவில் இருந்து ஊழியக்காரர்கள் விபிஎஸ் நடத்தும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. அதில் விபிஎஸ் நடத்துவதற்கு தேவையான பாடல்கள், புத்தகங்கள், வேதாகம பகுதிகள் ஆகியவற்றை அவர்கள் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் சிறு பிள்ளைகளுக்கு எவ்வாறு போதிக்க வேண்டும் என்று அந்த வகுப்பில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. விபிஎஸ் நம் சபையில் மட்டுமல்லாமல் மேலும் 11 இடங்களில் விபிஎஸ் நடைபெற்றது. அநேக பிள்ளைகள் தேவனை பற்றி அறிந்து கொண்டனர். இந்த ஞாயிறு பள்ளியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை பற்றி இன்னும் அதிகம் அறிந்து கொள்ளவும், விசுவாசத்தில் வளரவும், ஏற்ற நேரத்தில் இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க உங்கள் ஜெபத்தில் அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். இந்த ஞாயிறு பள்ளி சிறப்பாக செயல்படுவதற்கு உதவியாக இருந்த நம் போதகர்கள், டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், காணிக்கைகளால் தாங்கியவர்கள் மற்றும் தங்கள் பிள்ளைகளை ஞாயிறு பள்ளிக்கு அனுப்பின ஒவ்வொரு பெற்றோர்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். உங்கள் பிள்ளைகளும் இதே போல் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் பிள்ளைகளையும் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புங்கள். வருகிற வருடத்தில் பிள்ளைகளுக்கு அநேக சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் வேதத்தில் உள்ள அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்க உள்ளோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தேவனை பற்றி அறிகிற அறிவிலும் நல் ஒழுக்கத்திலும் வளர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் பிள்ளைகளை தவறாமல் ஞாயிறு பள்ளிக்கு அனுப்பி வையுங்கள். இது எல்லார் மேலும் விழுந்த கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். எப்போதும் போல் உங்கள் ஆதரவை விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்மளது சிறுவர் மினிஸ்ட்ரி வந்து இப்போ ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த வருடம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க ஃபுல் சர்வீஸை வந்து நடத்த போகிறாங்க. ஸோ பார்ப்போம் அந்த சின்ன பிள்ளைகளோட வாயினால் அவங்க எப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் ஊக்கமாக அவங்க நடத்தும் போது அவங்களோடு சேர்ந்து நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். எல்லா நிகழ்ச்சியிலையும் உங்களோட ஒத்துழைப்பை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதை எல்லாரும் கண்களை மூடி கையை குப்பி ஜெபிப்போம்.
அன்பின் பரலோக பிதாவே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த ஆராதனை முழுவதும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள். நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் வர தடைப்பட்டுக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் சிரம கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எக்காலத்தோடையோടെ அவரை துதியுங்கள். வீணையனும் சுர மண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். ஓசை உள்ள கைத்தழகும் அவரை துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தழகும் அவரை துதியுங்கள். கர்த்தருக்கு புது பாடலை பாடுங்கள். பூமியின் கொடியிலே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையா மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையா மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். எவினேசராய் நாம் உதவி செய்தவர், யெகோவா ரஃபாவாய் சுகம் தந்த தேவனே, நாம் முழுவதும் முழு பலத்தோடு அவருடைய அம்பு கொண்டு அவருடைய ஆராதிப்போம். அன்பே கோருவே என்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், என்னும் மாறுமாய். அன்பே கோருவே என்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், என்னும் மாறுமாய். உம்மை முழு
என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோகி எல்ரோகி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாகவே ஒப்பு கொடுக்கிறோம் என்று தேவனோட இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தட்ட புத்தி உள்ள ஆராதனை. ரோமர் 12:1 எங்கே 2-3 பேர் நாமத்தினால் கூடி வந்திருக்கிறார்களோ அங்கே வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவனே, எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க ஏசப்பா. சீஷர்கள் மத்தியில் இறங்கின தேவனே, சீனான் மலையில் இறங்கின தேவனே, எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க ஏசப்பா. தேவனாலே எல்லாம் கூடும். இதோடு நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லமுள்ளவர். நாம் எல்லாம் எழுந்து நின்று கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி தேவனை ஆராதிப்போம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாது கத்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக கத்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. அக்கினியில் நடந்து வந்தோம், என்னால் சேர ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா.
அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இம்மை பொழுதும் விலகலப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இம்மை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனி எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. எங்கள் தேவனி எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் நீ. இந்த மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாற்றிலே நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாற்றிலே நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. விலகி போனாலோ, பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பேர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. இதுவரை என்னை நடத்தினீர், குறைவுகள் இல்லை, இனிமேலும் நடத்தி
பரலோகத்தில் எங்கள் பிதாவே, நாங்கள் செலுத்திய ஒவ்வொரு துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கும் யாவையும் நீங்கள் பேர் பெறாக ஆசீர்வதிங்க. மீதியான் பகுதியிலெல்லாம் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் உட்காருவோம். வருகிற வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வருகிற வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்க. இன்னும் வருகிற வருஷத்திலையும் நன்மையால் முடிசூட்டுங்க. நல்ல சுகம் பலன் ஜீவனை கொடுத்து நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். உற்சாகமாய் குடிக்கிறதில் தேவன் பிரியமாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7. ஒரு பாலே பாடும்போது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, நாங்கள் செலுத்திய ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 136. ஒவ்வொரு பகுதியின் முதல் பகுதியை வாசிக்கும் போது இரண்டாவது பகுதியை மட்டும் நம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சேர்ந்து சொல்லுவோம். 136 சங்கீதம். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவானி தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாகி கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆன சூரியனை படைத்த அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆன சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்த அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேல் கடந்து போக பண்ணினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவர் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தின் நடத்தினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமேரியாவின் ராஜாவாகிய சீகோன் அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகையை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாக இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மெசேஜின் தலைப்பு கிருபை. நம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனம். ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிய கர்த்தர் சொல்கிறார். கிருபை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? ஐஸ்வர்யவானான் இருந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தரித்திரராய் மாறினார். இதுதான் கிருபை என்று சொல்கிறோம். கர்த்தர் நமக்கு தருகிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நமக்கு மிக முக்கியம் உள்ளதை மறந்துவிடாதீர்கள். ஆகவே தான் புலம்பல் 3 அதிகாரம் 22 வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் இருப்பதும் நிர்மூலமாகாமலும் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. யாருக்கு இந்த கிருபை கொடுக்கப்பட்டது? புதிய ஏற்பாடு கர்த்தரால் நேரடியாக அழைப்பை பெற்றுக்கொண்ட பவுல் தன்னை தாழ்த்தும் வித்தை கவனியுங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாக நான் என்று சொல்கிறார். இது தாழ்மையை எடுத்து காட்டுகிறது. யோவான் சாணை பாருங்கள்,
அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய பாதரட்சின் வாரை அழுக்க கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்கிறார். மரியாதை பாருங்கள், அவள் கர்த்தரை அடிமை என்று தன்னை அடையாளப்படுத்துகிறாள். அவள் தேவதூதனால் எப்படி வாழ்த்தப்பட்டாள்? கிருபை பெற்றவளே வாழ்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆகவேதான் வேதம் இப்படியாக சொல்கிறது, தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆகவே நாம் கிருபை பெற்றுக்கொள்ள நம்மை முற்றுமாய் தாழ்த்துவோம். நம் பலவீனத்தில் அவருடைய பலன். நம் கர்த்தரை சார்ந்திருக்கும் போது அவருடைய கிருபை நம்மை எல்லா சூழ்நிலையிலும் தாங்கும். 3ஆம் வானமுக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட அனுபவமுள்ள பவுல் அதை கொடுத்து தன்னை உயர்த்தாதபடிக்கு அவருடைய மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. 3 தர ஜெபித்தும் அது நீங்கவில்லை. அதற்காக கர்த்தர் பவுலை கைவிட்டாரா? இல்லை. அந்த சூழ்நிலைதான் அவருடைய கிருபை அவரில் பெரியது. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். வேதத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொண்ட மனுஷனை பார்ப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நோவாக்கு கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது. எப்படி நோவாக்கு கர்த்தர் கண்களில் கிருபை கிடைத்தது? வேதம் இப்படியாக சொல்கிறது, நோவா வாழ்ந்த காலத்திலே இருந்தவருக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நோவா கர்த்தரை சந்தித்து கொண்டிருந்தார். பாருங்கள், நோவா வாழ்ந்த காலத்தில் இன்றைக்கு நாம் கர்த்தரை கொடுத்து அறிவதற்கு கொடுக்கப்பட்ட வசதிகளைப் போல, அதாவது போதகர்களோ அல்லது சபையோ கொடுக்கப்படவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நோவா உலகத்தின் இன்பங்களை மற்ற ஜனங்களைப் போல அனுபவிக்கவோ அல்லது உலகத்தை திருப்திப்படுத்தவோ விரும்பாமல் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். மலையை பார்த்திராத நோவா மலையை வர்ஷிப்பேன் என்று சொல்லும்போது அது விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டார். இதனால் அவருக்கு மகா பெரிய கிருபை கிடைத்தது. எப்படி என்றால், அந்த மகா பெரிய அழிவிலிருந்து தன்னை மட்டும் அல்லாமல் தன்னை உத்தமத்தின் மூலமாக தன்னை குடும்பத்தை காப்பாற்றி கொண்டார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபையை வீணடிக்காமல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையை பாதுகாத்து கொண்டு ரட்சிப்பை கடைசி வரை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த ஆராதனை வந்திருக்கு யாராவது, நான் என் பாவத்தை மன்னித்தரணும்னு நினைக்கிறேன், தினமும் ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும் என்று நினைக்கிறேன், ஆனால் என்னால் உறுதியாக நிற்க முடியல என்று சொல்கிறீங்களா? சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, அப்பா என் கால் சறுக்குகிறது என்று சொல்லுங்க, அவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன். இந்த வருடம் நம் ஞாயிறு பள்ளியில் கற்றுக் கொடுத்த வேதாகம் பாடங்களில் உள்ள கதாபாத்திரங்களை ஃபேன்ஸ்டர்ஸ் மூலமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வருகிறார்கள் நம் சில பிள்ளைகள். அவர்களை உற்சாக கைத்தட்டி வரவேற்போம். முதலில் ஆதாமாக டேவிட், அவர்களை உற்சாக கைத்தட்டி வரவேற்போம். ஆதாம் பூமியிலே தேவன் படைத்தவுடன் மறைந்த பூமி உலகத்தான் பூமி நமக்கும் தேங்க்யூ. அடுத்தது ஏவலாக ஜெஃபினா, அவர்கள் உற்சாக கைத்தட்டி வரவேற்போம். நான் தான் ஏவாள், என் கணவன் ஆதாம் எனக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனென்றால் நான் ஜீவனுக்கெல்லாம் தாயானவர். அவருக்கு ஜோரா ஒரு கைத்தட்டு தட்டிடலாமா? அடுத்தது ஏதேன் தோட்டமாக ஜர்லின், அவர்களை உற்சாக கைத்தட்டி வரவேற்போம். ஆதாம் ஏலே தோட்டம், தேவன் உண்டாக்கிய தோட்டம், தோட்டத்தின் நடுவே நன்மை தீமை அடையத்தக்க ஜீவ விருட்சம் உள்ளது. ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாதன தோட்டத்தை விட்டு விடுத்தப்பட்டனர். அதில் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேங்க்யூ. அடுத்தது நோவாவாக ஜெஷூரன், அவர்களை உற்சாக கைத்தட்டி வரவேற்போம். நான் நோவாத தேவன் முன்பாக ஒட்டுமாவும் நீதிமானமை நீதியை பிரசித்தேன்.
என் குடும்பத்தை காப்பாற்றும் பண்ணினேன். தேங்க்யூ. சூப்பர். அடுத்தது ஆபிரகாமாக ஜெசிகா அவர்களை கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்போம். விசுவாசித்தேன், நான் தேவனை விசுவாசித்தேன், அது அவன் அதை நான் செய்ய. அடுத்தது ஈசாக்காக ஜெருஷா அவர்களை உற்சாகமாக கைத்தட்டி வரவேற்போம். நான் தான் ஈசாக்கு, பஞ்சகாலத்திலே தேசத்திலே விதைத்தேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தனாலே அந்த வருஷம் 100 மடங்கு பலன் கொடுத்தன. நன்றி. அடுத்தது யாக்கோபாக வின்சி அவர்களை கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்போம். நான் தான் யாக்கோபு. நான் இந்த இடத்தில் கண்ட சொப்பனத்தில் தேவதூதர்களையும் கர்த்தரையும் கண்டேன். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இதை நான் அறியாதிருந்தேன். இந்த ஸ்தலம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது. இது தேவனுடைய வீடு இல்லாமல் வேறே அல்ல. இது வானத்தின் வாசல். அதனால் இந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டேன். தேங்க்யூ. அடுத்தது யோசேப்பாக ஜோயல் அவரை கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்போம். நான் தான் யோசேப். எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டேன். ஆனாலும் கர்த்தர் என்னை கொடுத்ததால் எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டேன். தேங்க்யூ. அடுத்தது மோசையாக நிஷியா அவரை கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்போம். நான் தான் மோசே. நான் திக்கு வாயும் வந்த நான் உள்ளவன். ஆனாலும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்த என்னை அனுப்பினார். சீனாய் மலையில் தன் விரலினால் எழுதின கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார். என்னை குறித்து என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சாட்சி கொடுத்தார். தேங்க்யூ. அடுத்தது 1 முதல் 5 கற்பலகையாக கேபி வராங்க. அவங்க கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்போம். தாயா தேங்க்யூ. அடுத்தது 6 முதல் 10 கற்பலகையாக புனித ரோஷினி வராங்க. அவர் கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்போம். அடுத்தது மன்னாவாக லியா வராங்க. அவங்க கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்போம். மன்னா 40 வருடமாக என்னை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் போஷித்தார். நான் கொட்டமலையாகவும் வெள்ளை நிர்வாக இருப்பேன். ருசி தேனித்த பணியாரம் போல் இருக்கும். தேங்க்யூ. அடுத்தது யார் வராங்க உங்களுக்கு தெரியுமா? யோசுவா வராங்க. அவங்க கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்போம். நான் தான் யோசுவா. சூரியனே கிபியன் வேலம், சந்திரனே ஆரோன் பள்ளத்தாக்கின் வேலம் தரித்து நில்லுங்கள் என்று சொன்னபோது சூரியன் சந்திரன் ஒரு பகல் வரைக்கும் அப்படியே நின்றது. தேங்க்யூ. அடுத்தது கிதியோனாக சோபனா அவரை கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்போம். நான் தான் கிதியோன். கர்த்தருடைய பட்டியும் கிதியோனுடைய பட்டியும் கர்த்தருடைய பட்டியும் நம்முடைய பட்டியும். தேங்க்யூ. அடுத்தது சிம்சோனாக ஜெயன் அவரை கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்போம். நானா திஞ்சோ பரதாரி கத்தராஜ திங்கத்தை கிழித்து போட்டேன். இக்கருதி தாயை எடுத்து 6 பேர் கொண்டேன். தேங்க்யூ. அடுத்தது ரூத்தாக ஜெரோலின் அவரை கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்போம். அம்மா தேவை என்ன தேவை? அம்மா தேவை என்ன தேவை? தேங்க்யூ. அடுத்தது அண்ணாளாக கீர்த்தி அவர்களை கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்போம். நான் தான் அண்ணா. நான் கொல்லியாக அத்திரித்து ஜெயிப்பேன். கத்த சத்தத்தை ஜபத்தில் சத்தத்தை கேட்பா. தேங்க்யூ. அடுத்தது சாமுவேலாக ஜல்லின் அவரை கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்போம். நான் தான் சாமுவேல். கத்தாவை தொன்னும் அதிய கீக்கிறேன். இந்த ஃபேன்சி டேஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். கடைசியாக நம்ம நல்லா சின்ன பசங்களுக்கு கை தட்டிடலாமா?
அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். சங்கீதம் 77:14. தேங்க்யூ. பாடம் 1. படைத்தவரும் படைப்புகளும். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27. பாடம் 2. கீழ்ப்படிதலே உத்தமம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். யாக்கோபு 4:7. பாடம் 3. பாடம் 3. மேலானதை பெற்றுக்கொண்ட யாக்கோபு, கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். ரோமர் 12:18. தேங்க்யூ. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதில் தள்ளும். சங்கீதம் 143:10. பாடம் 6. புசிக்கின்ற தேவன். நீ புசித்து திருப்தி கையிலும் தேவனாய் கர்த்தர் உமக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்தை சோத்தரிக்க கடவாய். உபகாரம் 8:10. பாடம் 7. தேவன் தந்த 10 கட்டளை. அவருடைய கட்டளை மிகவும் பிரியமான மனுஷனை பகிர்வான். சங்கீதம் 112:1. பாடம் 8. இஸ்ரவேல் தோல்வி. நீங்கள் என் இடத்தில் அன்புராய் இருந்தால் என் கற்பனைகள் கைகள். யோவான் 14:15. பாடம் 10. வெற்றி தரும் தேவன். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. நியாயாதிபதிகள் 6:14. பாடம் 11. உறுதியாய் பெற்றுக்கொண்ட ரூத். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவன் உள்ள தெய்வம். எரேமியா 10:10. தேங்க்யூ. பாடம் 9. சூரியனும் சந்திரனும் தடுத்து நின்றது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. யார் வார்த்தையை நீ நம்புவாய்? கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். யார் வார்த்தையை நீ நம்புவாய்? யார் வார்த்தையை நீ நம்புவாய்? யார் வார்த்தையை நீ நம்புவாய்? யார் வார்த்தையை நீ நம்புவாய்? சுகமானே சுகமானே நான் அவர் வார்த்தையா, நிரப்பப்பட்டேன் நான் அவர் வார்த்தையா, விடுதலையானே அவர் வார்த்தையா, வெற்றி எனக்கு அவர் வார்த்தையா. யார் வார்த்தையை நீ நம்புவாய்? யார் வார்த்தையை நீ நம்புவாய்? சுகமானே நான் அவர் வார்த்தையா, நிரப்பப்பட்டேன் நான் அவர் வார்த்தையா, விடுதலையானே அவர் வார்த்தையா, வெற்றி 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 வெற்றி. Praise, praise, glory to Jesus. Oh, there is power in the word of God. Whose report will you believe? We shall believe the report of the Lord. Come on, tell me. Whose report will you believe? We shall believe the report of the Lord. Whose report will you believe? We shall believe
For his report says I am healed. His report says I am filled. His report says I am free. His report says victory. Whose report will you believe? We shall believe the report of the Lord. Whose report will you believe? We shall believe the report of the Lord. For his report says I am healed. His report says I am filled. His report says I am free. His report says victory. எல்லாருக்கும் praise the Lord. நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருக்குமே போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது. தேவனை அறியாத ஜனங்களுக்கும் போராட்டம் பிரச்சனை இருக்குது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் போராட்டமும் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் வித்தியாசம் எதுலன்னு பார்த்தீங்கன்னா, தேவனை அறியாத ஜனங்க அவங்களோட பலத்தினாலே அவங்களுக்கு யாராவது உதவி செய்வாங்களான்னு பார்த்து பார்த்து உதவி கிடைக்காமல் சோர்ந்து போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஒவ்வொரு போராட்டத்தையும் பிரச்சனையையும் ஏசப்பாவை சார்ந்து நிற்கும்போது அந்த போராட்டத்தையும் பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்வதற்கும் அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கும் நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஜில் 6 பேர் போராட்டங்களும் பிரச்சனைகளோடு வந்திருக்காங்க. எல்லாரோட போராட்டத்துக்கும் ஒரு வசனத்தையும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாடலையும் நாங்கள் பாட இருக்கிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த ப்ரோக்ராமில் இணைந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிஸ்னஸ் பார்ட்னராக நிறைய பேர் என் கூட இருந்தாங்க. என்னை சுற்றி என் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு சின்ன லாஸ் தான் வந்துச்சு. வந்த உடனே திரும்பி பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸையும் காணோம், சொந்தக்காரங்களையும் காணோம், யாருமே என் கூட இல்லை. இப்போ தான் மனுஷங்களோட சுயரூபமே தெரியுது. நான் தனி மரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசக்கூட யாருமே என் கூட இல்லைன்னு நினைக்கும் போது தான் என் மனசு ரொம்ப வலிக்குது. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று வேதம் சொல்கிறது. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நான் நல்லா வீட்டில் படிக்கிறேன்.
ஆனால் நான் நல்லா படித்து எக்ஸாம் ஹாலுக்கு போகணுது அப்புறம் இந்த எக்ஸாம் எழுதணும்னு நினச்சாலே எனக்கு பயம் வந்துடுது. எக்ஸாம் ஹால் போன உடனே எல்லாத்தையும் மறந்துடுறேன். எல்லாமே பிளாங்க் ஆகிடுது. எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நான் நல்லா படிக்கிறேன், நல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறேன். ஆனாலுமே அந்த பயம் என்னை விட்டு போக மாட்டேங்குது. பயத்தினா நான் என்ன எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ரொம்ப கவலையாக இருக்குது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்மை தான் நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்மை தான் நம்பிடுவேன். ஏழேன் அழுகுரல் கேட்டிடுவீர், எளியவன் என்னை கை தூக்கிடுவீர். ஏழேன் அழுகுரல் கேட்டிடுவீர், எளியவன் என்னை கை தூக்கிடுவீர். பாத்திரம் நிரம்பி வழிய செய்வீர், பாத்திரம் நிரம்பி வழிய செய்வீர். நன்மையும் கிருபையும் தொடர செய்வீர், நன்மையும் கிருபையும் தொடர செய்வீர். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்மை தான் நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்மை தான் நம்பிடுவேன். துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கிருபையாய் என்னை எழுப்பிடுவீர். துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கிருபையாய் என்னை எழுப்பிடுவீர். எனக்காக யாவையும் செய்திடுவீர், எனக்காக யாவையும் செய்திடுவீர். வலக்கரம் நீட்டி காத்திடுவீர், வலக்கரம் நீட்டி காத்திடுவீர். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்மை தான் நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்மை தான் நம்பிடுவேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வரும்னு நினச்சி கூட பார்க்கல. நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, எவ்வளவோ செலவழித்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு. ஆனாலுமே இந்த வியாதியிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்க மாட்டேங்குது. டாக்டரெல்லாம் கை விரிச்சிட்டாங்க. கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை கிடைக்காதா? எனக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா? உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும். உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும். உன் பலவீனத்தில் உன் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உன் பலமோ பூரணமாய் விளங்கும். தாழ்வில் இருந்தாலும் உன் கிருபை போதும், கண்ணீரில் மூழ்கினாலும் உன் கிருபை போதும், வேதனை இருந்தாலும் உன் கிருபை போதும், ஒண்ணுமே இல்லைனாலும் உன் கிருபை போதும். ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே, மாறுமே எல்லாமே மாறுமே, போதுமே கிருபை போதுமே, மாறுமே எல்லாமே
எனக்கு இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாகவே முடியல. நானும் பல ரீஹேபிலிட்டேஷன் சென்டருக்கெலாம் போய் பார்த்துட்டேன். ஆனாலும் என்னால் குடிக்காமல் இருக்கவே முடியல. நான் 1 நாள் 2 நாள்னு கண்ட்ரோல் பண்ணி உக்காடுறேன். ஆனாலும் வெளியே போனாலே போதும், என்னால் குடிக்காமல் வர முடியல. இந்த பாவ பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை எனக்கு கிடைக்காதா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எனக்கு ஒரே கடன் பிரச்சனையாக இருக்குது. நல்லா தான் சம்பாதிக்கிறேன். எவ்வளோ சம்பாதிச்சாலும் என் கையில் அது நிற்கவே மாட்டேங்குது. எப்படியும் அந்த மாத கடைசியில் கடன் வாங்காமல் அந்த மாதத்தை என்னால் கடக்கவே முடியல. இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா வளர்ந்து எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ என்னை கண்டுக்க கூட மாட்டுறாங்க. ஒரு வார்த்தை சாப்பிட்டியாமான்னு கூட கேட்க யாருமே இல்லை. இப்போவே கவனிக்க மாட்டுறாங்க. இன்னும் வயசாகி நடக்க கூட முடியாமல் இருக்கும்போது என்னை கண்டுக்க கூட மாட்டாங்க. இப்படியே போனால் என்ன ஆகும்னு எனக்கே தெரியல. என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல. என் பிள்ளைங்க என்னை கவனிப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ரொம்ப கவலையாக இருக்குது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார்,
பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா ஒரு 6 விதமான பிரச்சனைகளை மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். இது போல் பல பிரச்சனைகளும் நமக்கு வாழ்க்கையில் வந்திருக்கலாம், தெரிந்தவர்களுக்கு இருக்கலாம். ஸோ நமக்கு இப்போ ஒரு 2 வசனங்கள் தான் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இந்த வசனம் தெரியல, எங்கே இருக்கும் அப்படின்னா, உங்களுக்காகவே ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட கர்த்தரின் குரல் நம்ம லிட்ரேச்சரில் விற்குது. ஸோ அதை போய் வாங்கி பாருங்கள். இதை போல் பல பிரச்சனைகள் அதில் இருக்குது. ஒரு பிரச்சனைக்கு எப்படி ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி இருக்கோ, அதே போல் ஒரு பிரச்சனைக்கும் ஏற்றதான வசனம் அதில் இருக்குது. அதை பிடித்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ. இயேசு வேணுமா, இந்த உலகம் வேணுமா, ஸ்வர்க்கம் வேணுமா, இல்ல நரகம் வேணுமா? உனக்கு இயேசு வேணுமா, இந்த உலகம் வேணுமா, ஸ்வர்க்கம் வேணுமா, இல்ல நரகம் வேணுமா? சொல்லுமா, நீ சொல்லுப்பா, என்று முடிவு செய்யமா. சொல்லுமா, நீ சொல்லுப்பா, என்று முடிவு செய்யமா. வேணுமா, இந்த உலகம் வேணுமா, சொர்க்கம் வேணுமா, இல்ல நரகம் வேணுமா? உனக்கு இயேசு வேணுமா, இந்த உலகம் வேணுமா, சொர்க்கம் வேணுமா, இல்ல நரகம் வேணுமா?
இன்பம் வேணுமா, கூடவே வர அந்த இயேசு வேணுமா? ஹல்லேலூயா. எல்லோருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சபையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது சண்டே ஸ்கூல். நம்முடைய சபையில் அநேக முதல் தலைமுறையானபடினாலே அதிகமாக சண்டே ஸ்கூலில் நீங்கள் பயன்பெற்றிருக்க முடியாது. ஆனால் மெயின் லைன் சர்ச்சஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாய் சண்டே ஸ்கூல் எல்லா வருடமும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி அன்றைக்கு அகில உலக ஓய்வு நாள் பாடசாலை என்று சொல்லி கொண்டாடுவது உண்டு. கடந்த 2 நாளைக்கு முன்னால் குமரி மாவட்டத்தில் மாங்கரை என்று சொல்லுகிற ஒரு ஊரில் ஒரு சபையில் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருந்தது. அதை நான் கொஞ்ச நேரம் பார்க்கும் பொழுது அது என்னுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் என்னோடு கூட சண்டே ஸ்கூலில் படித்த பிள்ளைகள் எல்லாம் அந்த நிகழ்ச்சியில் டீச்சர்ஸாக இன்னும் டீக்கனாக மூப்பர்களாக அந்த ரேலியில் போகிறத பார்க்குற பொழுது எனக்கு அந்த நாட்களில் சண்டே ஸ்கூலில் இருந்த நாட்களில் உள்ள நினைவுகள் எல்லாம் என் கண்களுக்கு முன்பாய் வந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்ன என்று சொன்னால் சண்டே ஸ்கூல். ஹல்லேலூயா. அது இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் பெற்றோர்கள் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அந்த ரேலியில் பார்க்கும் பொழுது என்னோடு சண்டே ஸ்கூலில் இருந்தவங்க எல்லாம் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை வழிநடத்தி போகிறத பார்த்துட்டே இருந்த பேனர்களை பிடித்து எல்லாரும் வரிசையாக அப்படியே போகும் பொழுது ஒயிட் அண்ட் ஒயிட்டு, சிலர் அவங்க சபைக்கு தகுந்தபடி யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த ரேலியில் போகிற சமயம் பார்க்கும் பொழுது மிக சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கு அந்த சபையில் செக்ரட்டரியாக இருக்கிறவர் அவரும் அந்த ரேலியில் போய்ட்டு இருந்தார். முதிர் வயதான பெற்றோர்கள் அதில் போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறையுமே ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆலயத்திலே அனுப்பி வைப்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனம் பெற்றோருக்கும் இருக்க வேண்டும், டீச்சர்ஸுக்கும் இருக்க வேண்டும். பாரம்பரிய சபைகளில் சிசு வகுப்பு, பிரைமரி, ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர், மோஸ்ட் சூப்பர் சீனியர் அப்படின்னு சொல்லி வகுப்புகள் எல்லாம் பிரித்து விடுவார்கள். அதுக்கு பிற்பாடு அவர்களை ஆலயத்தில் கொண்டு வந்து அவர்களை மற்ற எல்லா ஜனங்களோடு ஆராதிக்கும் பொழுது அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளருகிறது. இன்றைக்கு நாம் வெறும் சண்டே ஸ்கூலோடு முடித்து கொள்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. சண்டே ஸ்கூலில் இருந்து பிரித்து எடுத்து சபையிலே அவர்களை ஊழியக்காரிகளாய் மாற்றுகிற பணியிலே டீச்சர்ஸ் அதிகமாய் பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு உலகம் போகிற போக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். கடந்த 2 நாளைக்கு முன்னால் ஸ்கூலில் படித்து கொடுத்த டீச்சரை ஒருத்தன் உள்ளே வந்து குத்தி கொள்கிற மாதிரி எவ்வளவு துணிகரமான பாவங்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே காணப்படுகிறது. அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா சண்டே ஸ்கூல் தான் முதல் பயிற்சி கூடம், முதல் கருவறை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இடத்திலே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் மாத்திரமல்ல, சமுதாயத்தில் எத்தனையோ பிள்ளைகள் ஊதாரித்தனமாய் சுற்றி கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வந்து இந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு பார்க்குறையுமே அவ்வளோ அருமையாக அழகாக இருந்தது. அதில் அந்த நாடகம் நடிக்கிறையுமே
அருமையாக பாடல் எல்லாமே நல்ல அருமையாக பிள்ளைகள் செய்தார்கள். இதெல்லாம் இந்த இடத்துல தான் கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கும் பொழுது பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். இன்றைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் குறைவு. தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற பிள்ளைகள் குறைந்து கொண்டே போகிறார்கள். அது உங்களுக்கே தெரியும். உங்கள் எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு சண்டே ஸ்கூல், யூத் வகுப்பில், சகோதரிகள் கொடுகையில், சகோதரர் கொடுகையில் வந்து ஆராதிக்கிறார்கள். ஏதோ கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் ஏதோ ஒரு ஆராதனைக்கு போனோம், பாஸ்டர் பார்ப்பாரு அப்படி இல்லை. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம், ஏன்னா ஒரு சபையினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி சண்டே ஸ்கூலும் சகோதரிகள் கூடுகை, இந்த ரெண்டும் தான் ஒரு சபையினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு பங்கு. அந்த பங்கை பெற்றோர்களாகிய நீங்கள் சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியா? நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை ஆலயத்தில் கொண்டு வந்து, சிலர் நினைப்பாங்க ஆலயத்தில் கொண்டு விட்டால் சீர்கட்டு போயிடுவானோ, எதிர்காலம் பிரகாசிக்காத அப்படின்னு. அது தப்பான ஒரு சிந்தை. அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். சாமுவேல் தேவனுடைய சபையிலே வளர்ந்தான். அன்னாள் என்ன பண்ணாள்? சபையில் கொண்டு போய் தேவ சமூகத்திலே விட்டாள். முதலாவது கர்த்தர் அவனோடு பேசினார், சாமுவேலே என்று சொல்லி. சாமுவேலே என்று சொல்லி மறுபடியும் கூப்பிட்டார். கூப்பிட்டு ஏலிக்கே பாடம் கற்றுக் கொடுக்கும்படியாய், அவனிடத்தில் பேசும்படியாய் தேவன் சாமுவேலை அனுப்பி வைக்கிறார். அதன் பிற்பாடு அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய், இன்றைக்கும் நாம் பேசும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாத்திரம் என்ன என்று சொன்னால் சாமுவேல். சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனுடைய சபையிலே, தேவனுடைய சமூகத்திலே அவன் காணப்பட்டான். ஆகவே அவன் வளர்ந்தான். வளர்ந்து அவன் நியாயம் விசாரிக்கிறவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். சாலமோன் தேவனிடத்தில் கேட்டது ஞானத்தை கேட்டான். வேற எதுவுமே கேட்கல, ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் என்ன பண்ணார்? கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கூட கொடுத்தார். நம்ம படிக்கிற பாடங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகத்தில் நிற்கணும்னா முதலாவது சண்டே ஸ்கூல். ஹல்லேலூயா. நான் எல்லாம் சின்ன பையனாக இருக்கேமையோ சண்டே ஸ்கூலில் போய் உட்காருவேன். போன உடனே எங்கள் அம்மா என்ன வசனம் படித்தா அப்படின்னு கேட்பாங்க. என்ன வசனம் படித்த? மனப்பாடம் வசனத்தை அங்கேயே படித்து அங்கேயே போய் வீட்டில் போனோன்னு சொல்லணும். சொன்னால் தான் சாப்பாடு. இல்லைன்னா சூடு வச்சுருவாங்க. தொடையில், கால் தொடையில் சூடு வைப்பாங்க. பிரசங்கியார் என்ன பிரசங்கம் பண்ணார்? நம்மகிட்ட இன்னைக்கு நான் காலமே என்ன பிரசங்கம் பண்ணேன், என் மகன் என்ன பிரசங்கம் பண்ணாப்புல அப்படின்னு கேட்டால் நிறைய விசுவாசிகளுக்கு தெரியாது. ஏன்னா கீழே ஒரு நாள் கேட்டேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை, காலமே என்ன பிரசங்கம் பண்ணேன் அப்படின்னு. என்ன பிரசங்கம் பண்ணீங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? நம்ம சபையில் ஏதோ கடமைக்காக வந்து போய் கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்படி அல்ல. சண்டே ஸ்கூல் உங்களுடைய அடிக்கல், கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிற அடிக்கல்களிலே ஒரு கல். அந்த கல் சரியாய் இருந்தால், சித்திரம் தீட்டப்பட்டிருந்தால், அந்த கல் அசையாத சீயோன் பர்வதத்தை போல் அந்த கல் இருக்கும். அது அசையாது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் வளர 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 அது படித்து அது பட்டங்களை பெற்றுக்கொண்டே இருக்கும். ஏன் நிறைய பேருடைய சாட்சியெல்லாம் சொல்கிறேன்னு தெரியுமா? சாட்சி நம்ம வாழ்க்கையை உயர்த்துகிறதா இருக்கும், நம்முடைய வாழ்க்கையை அசைக்கிறதா இருக்கும். ஆபிரகாம் லிங்கன் இன்னைக்கும் நம்ம ஹிஸ்டரியில் படிக்கிறோம். எல்லா ஸ்கூல்லையும் எல்லா பாட புஸ்தகத்திலையும் உண்டு ஆபிரகாம் லிங்கன். அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கற்ப இனத்தை சேர்ந்தவர்.
சண்டே ஸ்கூல் தான் அவருக்கு அஸ்திபாரமே. சண்டே ஸ்கூல். ஜான் வெஸ்லி அவருடைய வாழ்க்கையும் சண்டே ஸ்கூல். இவங்க எல்லாமே பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், எல்லாமே சண்டே ஸ்கூலில் வளர்க்கப்பட்டவர்கள். ஆகவே வருகிற நாட்களில் நம்முடைய சபையை சேர்ந்த நம்முடைய பாடங்களே கற்றுக் கொடுக்கப்படும். அந்த பாடங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வீட்டில் போன உடனே கேட்கணும். பெற்றோர் கேட்கணும், இன்னைக்கு என்ன பாடம் கற்றுக்கொண்டார்கள், இன்னைக்கு என்ன வசனம் சொல்லி தந்தாங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும் பெற்றோர். ஆனால் நீங்களே கவனிக்கிறது இல்லை. அவன் என்ன படித்தான், என்ன போனான், என்ன வந்தான் அப்படின்னு இருக்காதபடிக்கு இந்த நாளிலே ஒரு பொருத்தனையோடு ஒரு தீர்மானத்தோடு இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். விருத்தி அடைகிறது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பிள்ளைகள் ஆவியிலே பலன் கொள்ளும்படியாய் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். டீச்சர்ஸ் மட்டும் இல்லை, சபையில் பிரசங்க நேரத்தில் மட்டுமல்ல. சில பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன், சண்டே ஸ்கூலுக்கு முன்னால் 11 மணிக்கு முன்னால் 10 தடவை எழும்பி வெளியே போவாங்க. அந்த பெற்றோர் என்ன பண்ணணும், ஒரு கீ கொடுத்தீங்கன்னா அடங்கி இருக்கும். ஒரு கீ கொடுக்கணும். கொடுத்தாச்சோன்னா அந்த பிள்ளை உட்கார்ந்து வேத வசனத்தை கேட்கும், செய்தியை கேட்கும், ஆராதனை நேரத்தில் கையை தட்டி பாட்டு பாடும். இல்லை நான் என்ன பண்ணும், நான் சின்ன வயசில் இருக்கமே ஒரு குச்சி எடுத்துகிட்டு போவேன், போய் குத்தி கிளைச்சிக்கிட்டே இருப்பேன் தரையை. எங்கள் பாஸ்டர் ஓடி வந்து காதில் ஒரு குணுக்கு போடுவார். அது எப்படி வலிக்கன்னு தெரியுமா? ஒரு நாள் நீங்கள் பண்ணி பாருங்களேன், உங்கள் பிள்ளைகள் வருங்காலத்திலே ஒரு IAS ஆஃபீஸராய், ஆமாம், நல்ல ஒரு ஸ்பர்ஜனை போன்ற ஒரு நல்ல பெரிய ஊழியக்காரராய், அவரை போல, ஜான் வெஸ்லியை போல, ஹட்சன் டெய்லரை போல பெரிய ஒரு மிஷனரியாக, ஒரு ஊழியக்காரனாக, நல்ல பெரிய IAS ஆஃபீஸர்ஸ் IPS படிக்கிறவர்களாய், அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் உங்கள் பிள்ளைகள் வளரும் பொழுது ஒரு ஜனாதிபதியை ஜெபித்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனை போல. நிறைய ஊழியக்காரர்கள் அமெரிக்க தேசத்தில் அவங்க பதவியை பிரமாணம் செய்து வைக்கிறது யாருன்னு தெரியுமா? பெரிய பெரிய ஊழியக்காரங்கள், பெரிய பெரிய ஊழியக்காரங்க. அவங்க தான் வேத புஸ்தகத்தை வைத்து, என்னை இப்போ வேணான்னா உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்தால் ஜனவரி 20ஆம் தேதி ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்பார்கள், அமெரிக்க ஜனாதிபதி. அந்த பதவியேற்பு விழா லைவில் வரும் பாருங்க. நீங்கள் பாருங்கள், எந்த ஊழியக்காரர் பைபிளை வச்சு அவங்கள அமெரிக்க ஜனாதிபதியாய் பதவியேற்க வைக்கிறார்கள் என்பது அப்போ தெரியும். ஏன்னா பிலிகிரகாம் அவர் பண்ணுறத நான் பார்த்துருக்கிறேன். ஓரல் ராபர்ட் அவர்கள் ஜனாதிபதியாக நிறைய பேருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறத பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் வேணான்னா சோதிச்சு பாருங்கள், ஊழியக்காரர்களுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. ஆனால் உங்கள் பிள்ளைகள் வருங்காலத்திலே ஒரு நல்ல அதிகாரியாய் வரும்படியாய் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். அப்படியே ஒரு நிமிடம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாய் உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது என் ஜீவ வார்த்தையினாலே உன்னை நிரப்புவேன் என்று சொன்னவ. அபிஷேகிக்கப்பட்ட வல்லமை தேவ பிரசன்னம் இந்த பிள்ளைகள் மேல் வந்து இறங்கி வரும்படியாய். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே, எலியாவின் தேவனே. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே,
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் தீருக்க பாகாலின் படைகள் எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகள் எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் எஸ் ஆமென். ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழி மாறி இருந்தாலும் வார்த்தை தெய்வம் தொடர்வா. எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி ஆமென். நான் கடலின் அலை நோக்கி குதித்தால், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நீனை கொண்டு மீட்பா. என் ஜீவனை கொண்டு மீட்பா. ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி தட்டு பற்றி போனாலும் பச்சாத ஜீவன் நமக்கு உண்டு. கேரி தட்டு பற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நமக்கு உண்டு. பின்னிட்டு பாரா முன்னடப்பே. பின்னிட்டு பாரா முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும். நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. வல்லமை 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 வல்லமை. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களை ஆசீர்வதியும், சபையை ஆசீர்வதிப்பீராக. இதன் மூலமாய் ஆண்டவர் தேசத்தை கலக்கிற பிள்ளைகளாய் மாறத்தக்கதாய் தேவனாய கர்த்தர் ஆவியில பலன் கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாறும்படியாய் அதன் மூலமாய் அவருடைய குடும்பங்கள் செழித்து உங்கட்டும் ஐயா. இந்த நாளை ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். உட்காருவோம் உட்காருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த 25 வருடங்களாய் கர்த்தர் நம்மை நடத்தினார். ஆமென். கர்த்தருடைய கிருபை மகா பெரியது. ஹல்லேலூயா. இந்த சண்டே ஸ்கூல்
கடந்து வந்த பாதைகள் மிக கடினமான பாதை. சபையிலே ரொம்ப கடினமாக நடத்தப்பட்ட ஒரு ஊழியம் என்றால் சண்டே ஸ்கூல் தான். ஏன்னா அதை மறுத்து பேச இடமே கிடையாது. அவங்களுக்கு ஆராதிக்க சரியாக இடம் இல்லை. பல நாட்கள் சொல்லப்போனால் இந்த வருஷம்தான் உட்காந்து அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு ஆராதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அமைந்து அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டதே இந்த வருஷத்தில் தான். அது வரைக்கும் அவங்களுக்கு இடமே கிடையாது சர்ச்சில். நம்ம கீழே பார்க்குற பார்க்கிங் ஏரியாவில் கொஞ்ச நாள், அடுத்தது கீழே இருக்கிற ஆஃபீஸ் ஏரியாவில் கொஞ்ச நாள், அதுக்கடுத்தது இந்த இடத்துல வேலையெல்லாம் நடக்கும்போது அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கான்னு தெரியல. இருந்ததுன்னா அதை போட்டால் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ நெருக்கத்தில் கத்தரை உத்தமமாய் சேவித்தார்கள். கத்தர் இன்றைக்கு விசாலத்திலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கத்தர் நாமம் மகிமைப்படட்டும். நல்ல டீச்சர்ஸை கத்தர் கொடுத்துருக்கிறார். அந்த டீச்சர்ஸ்க்காக, சண்டே ஸ்கூல் டைரக்டர்ஸ்க்காக நல்லா கைத்தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அவங்க எல்லாரும் பட்ட பிரயாசங்கள் மிகப்பெரியது. அத்தனை பேருக்கும் பர்சனலாக ஒவ்வொரு நபரையும் தெரியுங்கிறனால நான் சொல்கிறேன் பாருங்கள். அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மிக கடுமையான வேலையின் மத்தியில் இருக்கிறவர்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சரீரத்தில் நல்ல சுகம் கிடையாது. எல்லாரும் பலவீனப்பட்டவங்க. அதில் எல்லாரும் பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறவங்க. பாதி நாள் ஆஸ்பத்திரி வீடும் அப்படின்னு இருக்கோம். குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்கள், இதெல்லாம் கடந்து எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் மேற்கொண்டு நம்ம பாட்டு பாடுறோம் பார்த்தீங்களா? அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தாண்டி இந்த நாளில் கத்தர் அவர்களை நிலைநிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. மனதார கத்தருடைய ஊழியக்காரனாய் இந்த பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கத்தர் இதற்கு ஈடாக உங்கள் பிள்ளைகளை இன்னும் பெருக செய்வார். ஆமென். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை கத்தருக்கே செய்கிறீர்கள். இந்த டீம் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த கொஞ்சம் பேர் மட்டும் கிடையாது. நீ விபிஎஸ்லாம் வந்துட்டால் அடுத்த ஒரு பெரிய டீம் உள்ள இறங்கிறோம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், ஒரே ஒரு ஜென்ஸில் ஜான் மட்டும்தான் அதில் இருந்தாப்புல. ஆமாம், அந்த ஜென்ஸ் இதை கொஞ்சம் தீர்த்து வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், சபையினுடைய வளர்ச்சிக்கு சண்டே ஸ்கூலும் சகோதரிகள் கொடுக்க மட்டும் கிடையாது, மிக முக்கியமானதே சகோதரர் ஐக்கியம்தான். ஏன்னா கத்தரே அதை குறித்து சொல்லியிருக்கிறார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம். ஒரு சபை அபிஷேகத்தின் பாதையில் நடக்கணும்னாலே சகோதரர் ஐக்கியம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கத்தர் இன்னைக்கு அதை பலப்படுத்தி இருக்கிறார். அதற்காக கத்தரை துதிக்கிறேன். ஒவ்வொரு 2வது வெள்ளிக்கிழமையானால் இந்த இடம் முழுவதும் நிரம்ப, நீங்கள் எப்படி இப்படி உட்கார்ந்துருக்கிறீங்களோ அதே போல் ஃபுல்லாக ஜென்ஸ் இருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து கத்தரை விடுதலையாக ஆராதிக்க கத்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமாம், கொஞ்சம் ஒரு விருப்பம் இருக்கிறது. என்னென்னா, பெரியவங்களும் கொஞ்சம் சண்டே ஸ்கூல் ஊழியங்களில் நீங்கள் ஈடுபடணும். அடுத்த வருஷத்துக்கு ஒரு டார்கெட்டை சண்டே ஸ்கூலுக்கு முன்னால் வைக்க போகிறேன். என்ன டார்கெட்னா, இதில் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து நீங்கள் ஒத்துழைக்கணும். கத்தர் 25 வருஷத்தை நம்மளை கடக்க பண்ணியிருக்கிறார் இல்லையா? இந்த 25லேருந்து 26க்குள்ளே போவதற்குள்ளாக அடுத்த ஆனிவர்சரி கொண்டாடும் போது 25 மிஷன் ஸ்பாட் நமக்கு தேவை. இந்த பாண்டிச்சேரி பட்டணம் முழுவதும் இவ்வளோ பேர் இருக்கிற சபையில் அவங்கவுங்க யார் வேணாலும், எல்லாருக்கும் ஓப்பன் சாய்ஸ். உங்கள் வீட்டில் நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒன்றிணைத்து ஒரு சண்டே ஸ்கூலில் நீங்கள் தொடங்கலாம். ஹல்லேலூயா. இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இதுக்காக பிரயாசப்படுங்க. கத்தர் அதை வாய்க்க பண்ணுவார். அடுத்த வருஷம் நம்ம இந்த இடத்துல கூடும்போது 25 தலைவர்கள் இந்த இடத்துல இருக்கணும். ஆமென். இந்த இடத்துல இப்போ டைரக்டர்ஸ், டீச்சர்ஸ்ன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் இது போக மிஷன் ஸ்பாட் தலைவர்கள் அப்படின்னு ஒரு 25 தலைவர்களை கத்தர் எழுப்பணும். இதை செய்ய முடியுமா முடியாதா? நம்மளால முடியுமா முடியாதா? ஒரு 2 பிள்ளை வந்தால் கூட பரவாயில்ல. அந்த 2 பிள்ளைக்கு நீங்கள் ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு சாக்லேட் வாங்கி தந்தால் போதும், உங்கள் தெருவில் இருக்க ஒரு 2 பேர் உங்களை தேடி வரமாட்டாங்களா என்ன? கொஞ்சம் இதை வீட்டில் போய் யோசிங்க. கொஞ்சம் இதை நீங்கள் யோசிங்க. யோசித்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில், இந்த நேரம் அந்த நேரம்னு கிடையாது, உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுங்கள். சின்ன சின்ன பாட்டு சொல்லி கொடுங்க. இதை ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்மாக எல்லாருக்கும் முன்னாலேயும் திறந்து கொடுக்குறோம். நீங்கள் அதை செயல்படுத்துங்க, சபை அதை கனப்படுத்தும். ஹல்லேலூயா. உங்களுக்கான அங்கீகாரத்தையும் உங்களை கனப்படுத்துவதையும் சபை பார்க்க, உங்களை ஆதரிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். ஆனால் நீங்கள் இறங்கி செயல்படணும். வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் தீர்மானித்து உங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு ஆண்டவருடைய அன்பை நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ அடுத்த வருஷம் எத்தனை லீடர்ஸ் இங்கே பார்க்கணும்? நம்ம இப்போ இருக்கிறது இல்லாமல் இப்போ இருக்கிறது கண்டிப்பாக டபுள் ஆகும். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு
25 தலைவர்கள் இந்த இடத்துல பார்க்கணும். ஆமென். இது சாத்தியம் நினைக்கிறீங்களா, முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு ஆளும் மனசு வச்சா இதை கண்டிப்பாக நம்ம செய்யலாம். நம்ம அப்படி ஒரு 25 பேர் ஒன்று சேர்ந்தோன்னு வைங்களேன், ஆளுக்கு ஒரு இடத்துல நடக்கிற ஒரு மிஷன் ஸ்பாட்டில் ஒரு 4 பிள்ளை ஆதாயப்படுத்தினா எவ்வளோ பேர் ஆயிடுறாங்க? யோசித்து பாருங்களேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எத்தனை நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் கர்த்தரை அறிந்து கொள்ள அது ஒரு திறந்த வாசலை நமக்கு ஏற்படுத்தும். ஒரு 4 பேர் 5 பேரை நம்மளால் கூட்ட முடியாமல் அப்படிலாம் கிடையாது. நம்ம சொந்தக்காரங்களே பிடிச்சிடலாம். எல்லாரும் இன்னையிலேருந்து பிள்ளை பிடிக்கிறவங்களா மாறிடுங்க. ஆமென். எங்கள் கையில் ஒரு 10 சாக்லேட்டை வாங்கி வச்சுடுங்க, பிடிச்சி உட்கார வச்சு கொடுங்க, அவங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லிக் கொடுங்க, பாட்டு டான்ஸுன்னு கொஞ்சம் அப்படி இறங்கி அசைஞ்சு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் செயல்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த ராத்திரி வேளையிலும் கூட நம்ம அடுத்த பகுதிக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே சீக்கிரமாக டீச்சர்ஸ் முன்னால் வாங்க. ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்குரிய காரியத்தை ஆயத்தப்படுத்துங்கள். பரிசுகளை நாம் கொடுத்த பின்பு எல்லாருக்கும் அன்பின் விருந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சாப்பிட்டு கடந்து போகும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். கூப்பிடுற பிள்ளைங்க எல்லாம் ஸ்டேஜில் வரணும். ஓகேவா? கூப்பிடுற பிள்ளைங்க மட்டும் வரணும். கரங்களை தட்டி நம்ம கேப்ரியலா அமரிஸ், தேங்க்யூ. புனித ரோஷினி, புனித ரோஷினி, ஜெசிகா. கரங்களை தட்டுவோமா எல்லாமே பிள்ளைங்களுக்கு? ஜெர்லின், கரங்களை தட்டுவோமா? ஜெரோலின், शोभना, लिया, निशिया, ஜெஃபீனா. எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டு ஒரு செகண்ட் அந்த ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுங்க பார்க்கலாம். அப்போ தான் உங்கள் ஃபோட்டோ கிடைக்கும். கீர்த்தி, கீர்த்தி, டேவிட், டேவிட், டேவிடுக்கு உற்சாகமாக ஒரு கை தட்டலாமா? அந்த வர்ஷிப் டைம்ல எல்லாம் புள்ள பயங்கர அபிஷேகத்தில் நிரம்பி பாட்டு பாடிட்டு இருந்தார் அவர். வெரி குட். ஜோயல், ஜோயல் இவன் இல்லை, ஜோயல் நீ இல்லை தம்பி, வா வா, உனக்கு அப்புறம் தர, நீ அங்கே 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 நில். டீச்சர்ஸ் அனுப்பும் போது கொஞ்சம் பார்த்து அனுப்புங்க ஸ்டேஜில். ஜோயல், ஜோஷ்வா, கரங்களை தட்டுவோமா? ஜெஷுரன், ஜாஃபியா, ஜாஃபியா சீக்கிரம் வாங்க. வின்சி அடுத்தது ரெடியாகுங்க. வின்சி, ஜெருஷா, வின்சிக்கு அடுத்தது ஜெருஷா, ஷர்லின், ரைசல், ஷிபானி, ஷிபானி, இவாஞ்சலின், ஏமி, மாதவன், மாதவன், டேனியல், ரோஹித், சாம் கிறிஸ்டோபர், ஜெயந்த். எல்லா கரங்களை தட்டுவோமா? பிள்ளைங்க எல்லாம் ஒரு வருஷம் ஃபுல்லா பண்ணதான இதுக்காக. சாம்வேல், சாம்வேல், வர்ணிகா, ஜோவானா,
எல்சி எல்லாம் ஃபோட்டோக்கு ஒரு வாட்டி போஸ் கொடுத்துட்டு அப்புறம் போங்க. எல்சி. லக்ஷ்ணா. லக்ஷ்ணா எங்கே இருக்கீங்க? வாங்க வாங்க ஃப்ரண்ட்டில் வாங்க, சீக்கிரம் வாங்க. பியூலா எப்சிபா வாங்க. பியூலா எப்சிபா. அருள் தேவி. வெயிட் வாங்கி. சதீஷ். வினய். சதீஷ், வினய், பிரத்திகா. தீபிகா. வினய் வாங்க வாங்க. பிரத்திகா நெக்ஸ்ட். பிரத்திகா வாங்க. தீபிகா, மதுமிதா, வெண்மதி சீக்கிரம் வாங்க. தீபிகா, மதுமிதா, வெண்மதி, ஜெரீனா, ஏஞ்சலினா, நேஹஸ்ரீ, சஞ்சய், ஜெகதீஷ், நவதீப், அவ்வளோதான். இவ்வளோ பீப்புள் தான் வந்து ரெகுலராக வந்திருக்காங்க. ஜோரா கை தட்டுவோம்மா. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க பசங்களை வாங்க. அடுத்தபடி மர்லின் இருக்காங்களா? ஆக்டிவாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டான்ஸ் சூப்பராக ஆடுவாங்க. அந்த மர்லினுக்காக ஒரு குட்டி அவளுக்கு வந்து அந்த இது பிள்ளைங்க யாரெல்லாம் ஒன் டைம் சண்டே ஸ்கூல் வந்திருக்கீங்க அவங்க எல்லாம் லைனாக அப்படியே வந்துருங்க. உங்கள் பேர் இல்லை வந்துருங்க. வாங்க ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்க பிள்ளைங்க எல்லாம் வாங்க. அவளுக்கு இருக்கு. தேங்க்யூ. இன்னைக்கு பிள்ளைங்களா ஒரு வாட்டி வந்திருக்காங்க, ஒரு வாட்டியாவது வந்திருக்க பிள்ளைங்க அங்கே இருக்க இங்கே எல்லாம் லைனாக வாங்க பார்க்கலாம். கரங்களை தட்டுவோமா? வா வா தம்பி லைனா வாங்க வாங்க லைனா வாங்க. அவனை அனுப்புப்பா அந்த தம்பியை. கரங்களை தட்டுவோமா? நீங்க எல்லாம் அடுத்த வருஷம் வரணும் புரியுதா? அதனால தான் உங்களுக்கு கொடுக்குறோம் பிரைஸ். சாமுவேல் அவங்க சாமுவேல் இல்லை அவங்க ஒரு வாட்டியாவது சண்டே ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்கன்னா தாராளமாக முன்னாடி வாங்க. ஒரு வாட்டி கூட வராத பிள்ளைங்களுக்கு இல்லை, ஒரு வாட்டியாவது பிள்ளைங்க சென்டர் யா வா வர சொல்லுங்க. அவங்கள வந்திருக்காங்கல்ல சண்டே கிளாஸ். வாமா உனக்கு கொடுத்தாச்சு உட்காரு. கமான் கமான் வாங்க. பியூலஸ்ட் அவளை கூப்பிட்டு வாங்க சீக்கிரம். அந்த சாரி பாக்கியா சிஸ்டர் ஃப்ரண்ட்ல வரலாமா? ஏன்னா அவங்க தான் கணேஷ் நகர்ல நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பிள்ளைங்களை எல்லாம் இவ்வளோ பிள்ளைங்க வந்துட்டு அங்கேருந்து தான் வந்திருக்காங்க. ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க நம்ம பிள்ளைங்க. இப்போ ஜோரா கத்துறாங்க ஆனால் ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அதையும் தாண்டி வந்திருக்குதான சிஸ்டருக்கு ஒரு அருமையான ஒரு கிஃப்ட். கரங்களை தட்டுவோம்மா. ஓகே டீச்சர்ஸ் வாங்க வாங்க வாங்க. ஏன் அழுவுறீங்க? உங்களுக்கு பிரைஸ் கொடுக்கிறதுக்கு அழுவுறீங்களா? ஐ திங்க் பேரண்ட்ஸ் கேன் கலெக்ட் ஆன் தேர் பிஹாஃப் இஃப் யூ. வந்திருக்காங்க வாப்பா தம்பி. நீங்க அதான் பேரண்ட்ஸ் தூக்கிட்டு வர முடியாத பிள்ளைங்க பேரண்ட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. அழுகிற பிள்ளைங்களுக்கு வந்த பிள்ளைங்க கூப்பிட்டு வர சொல்லுங்க. வந்த பிள்ளைங்கள் மட்டும்தான். சண்டே ஸ்கூலுக்கு வரலன்னா தயவு செய்து நீங்களே கொண்டு வராதீங்க, உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சண்டே ஸ்கூலுக்கு வந்திருக்காங்கன்னா பிள்ளைங்க இவங்களுக்கு நாங்கள் ஏன் கொடுக்குறோன்னா அடுத்த வருஷம் பேரண்ட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வந்து விடணும், அதுக்காக தான். ஓகேவா? சரி ஓகே. டீச்சர்ஸ் வந்து ஓகே
டீச்சர்ஸ்க்கு நீங்கள் எடுங்க. அந்த ப்ரைஸ். ஸோ டீச்சர்ஸ் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். இன்னொன்னா ஆப்பிள் ஒன்று கொடு. கரங்களை தட்டுவோமா? எல்லா பிள்ளைங்களும் ஹாப்பியா? இனிமேட்டு இதில் தான் சாப்பிடுவீங்களா? ஓகே சரி. ஓகே பியூலா சிஸ்டர் இருக்கீங்களா? கரங்களை தட்டி பியூலா டீச்சருக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கலாமா? நந்தினி சிஸ்டர் கரங்களை தட்டி. சூர்யா சிஸ்டர் ஜெயந்தி சிஸ்டர் எங்க? ஜான் நான் கொடுக்குறேன். ஒரு கிறிஸ்டினா. ஓ நீங்க வரலையா? ஓகே. ராஜி சிஸ்டர் இருக்காங்களா? ராஜி சிஸ்டர் வாங்க. ஜான் எங்க? வாங்கிட்டீங்களா? அப்புறம் யார்? நானா? ராஜி. மர்சி அக்கா எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. தேங்க்யூ பிள்ளைங்களா. சரி எல்லாருக்கும் ப்ரைஸ் கிடைச்சாச்சா? சரி இப்போ இல்லை எல்லாருக்குமே போயாச்சு. எல்லாருக்கும் மேக்ஸிமம். யாராவது சண்டே ஸ்கூல் வந்துட்டு கிடைக்கல அப்படின்னு இருந்தீங்கன்னா கை வைத்துங்க பார்ப்போம். யாராவது இருக்கீங்களா அப்படி? சண்டே ஸ்கூல் வந்துட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கீங்களா? சரி அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று அப்படி ஒரு கொஞ்ச நேரம் ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்து, எல்லாரும் ஆண்டோடைய முகத்தை கொஞ்ச நேரம் நோக்கி பாருங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தர் இந்த நாளை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் இந்த நாளை காண செய்திருக்கிறாரு. இந்த நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி 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 நன்றி. நல்லவரே நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே எல்லாரும் சேர்ந்து நன்மைகளின் வாழ்வில் செய்தவரே. நடத்தின பாதைகள் நினைக்கின்ற போது உணர்கின்றேனெல்லாம் நன்மைக்கென்றே. ரெண்டு கைகளை உயர்த்தி நடத்தின பாதைகள் நினைக்கின்ற போது உணர்கின்றேனெல்லாம் நன்மைக்கென்றே. முழு மனதோடு சொல்கின்றேன் நன்றி. நீ செய்ததெல்லாம்
நன்மைக்கென்றே முழு மனதோடு சொல்கின்றே நன்றி. நீர் செய்ததெல்லாம் நன்மைக்கென்றே நல்லவரே நல்லவரே. இந்த 25 ஆண்டு காலமாய் இந்த சிறுவர் ஊழியத்தை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்த பாதைகளை நினைத்து ஓஹோ நல்லவரே. ஜீசஸ், நீர் எத்தனை நல்லவர், எவ்வளவு நன்மையான ஈவுகளை காண செய்தீர். செய்தவரே சிறுமையில் கிடந்த என்னையுமே உயர்த்தி நீருந்த கிருபையாலே. சிறுமையில் கிடந்த என்னையுமே உயர்த்தி நீருந்தன் கிருபையாலே. முழு மனதோடு சொல்கின்றோம் நன்றி. கனமும் மகிமையும் இயேசுவுக்கே. முழு மனதோடு சொல்கின்றோம் நன்றி. கனமும் மகிமையும் இயேசுவுக்கே. நல்லவரே நல்லவரே. நன்மைகளின் வாழ்வில் செய்தவரே நல்லவரே. மனதார சொல்லுங்க, நல்லவரே, நன்மை செய்தவரே. இம்மட்டுமாய் நடத்தின பாதைகளுக்காய், இம்மட்டும் எங்களை கொண்டு வந்ததற்காய், அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும், எல்லா கிருபைக்கும், எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, எவ்வளவேனும் நாங்கள் பாத்திரன் அல்ல. எங்களை இம்மட்டுமாய் கர்த்தர் நிலைநிறுத்தி இருக்கிறதற்கு, ஓ இந்த சபையை ஆசீர்வதித்திருக்கிறதற்கு நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஆனாலும் உம்முடைய கிருபை, உங்க தயவு, உங்க இரக்கம் எங்களை மட்டும் கொண்டு வந்தது. அப்பா, இந்த ராத்திரி வேளையில நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் 2 கை வைத்து இந்த சிறுவர் ஊழியத்தை ஆசீர்வதித்து, இந்த சண்டே ஸ்கூல் ஆசீர்வாதத்தை எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இதை நடத்துகிற பிள்ளைகளுக்கு இன்னும் ஞானத்தை தரும்படியாய், இன்னும் பலத்தை தரும்படி, இன்னும் கிருபைகளை தரும்படியாய், இன்னும் இதை நேர்த்தியாய் செயல்படுத்த உதவி செய்யும்படியாய், அந்த மிஷன் இடங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தரும்படியாய், அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு விழாவை நம்ம பார்க்கும்போது 25 இடங்களுக்கும் மேலாக இந்த சண்டே ஸ்கூல் பரவி நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய், அந்த நல்ல ஒரு பங்கை நாம் எடுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய், ஓ நீர் எங்களுக்கு அனுகூலம் செய்வீராக ராஜா, எங்களுக்கு நீர் கிருபை அளிப்பீராக, உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு உண்டாவதாக. ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. இதை எடுத்து நடத்தின ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வருடம் முழுவதும் பங்கெடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பெருக செய்யுங்க, மேன்மைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. உம்முடைய கைகளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மனதார சபையாய் உம்முடைய ஊழியர்களாய் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்று இரவு இந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில், எப்பக்கமும் நெருக்கப்பட்ட நிலையில் இந்த வருடத்தை துவங்கினோம். விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொன்ன வார்த்தையின்படி என்றைக்கோ முடிந்து போக வேண்டிய எங்களை இந்த 11வது மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலும், இந்த கடைசி ஆராதனையிலும் துதிக்க செய்திருக்கிறீரே. உங்க தயவு பெரியதப்பா. இந்த 11 மாதம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தின பாதைகளுக்காக நன்றி, கிருபைகளுக்காக நன்றி, இரக்கத்திற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் ஒரு குறைவில்லாமல் நீர் நடத்தினீர், ஒரு குறைவில்லாமல் நடத்தினீங்க. எல்லா தயவுக்காக ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்மை நெருங்கி ஜீவிக்க, உம்மோடு ஐக்கியப்பட கர்த்தருக்கு பலன் தருவீராக. விசேஷமாய் ஆண்டவரே, நாளை தினத்தில் நடக்கிற அதிகாலை ஜெபத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை கொண்டு வாரும், விடுதலையாய் உம்மை துதிக்க செய்யும். உடைய நாமம் இந்த இடத்துல உயர்ந்திருப்பதாக. பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் உள்ள சதா காலங்களிலும் விசேஷமாய் இங்க இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளோடு, இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தின கர்த்தருடைய பிள்ளைகளோடு, வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு அவருடைய வருகை நாள் மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.